Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா சென்னை டு ஏற்காடு போகிற மாதிரி தான் பிளான் வச்சிருக்கு. அந்த எப்போ காப்பி ரைஸ் வந்துடும்ப்பா, அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கப்பா. இங்கே ஸ்லோ பண்ணுற கண்ட்ரோல் இல்லையா? சந்தோஷம். இப்போ என்ன கண்டென்ட்னா இன்னைக்கு சென்னை டு ஏற்காடு போகிறோங்க. இதுதாங்க பிளான். ஏன்னா டியூ டு 3 days லீவ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆஃபீஸ் பசங்களோட ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நம்ம ஃப்ரெண்ட் யாருன்னா அவர் தான் வண்டி ஓட்டுறாரு. முடிக்கிறாரு, காட்டக்கூடாதா முடிஞ்ச? ஆமா மூடிக்கிங்க. ஏன்னா தேம்பல், அலர்ஜி, ஸ்கிராச்சஸ் போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். அண்ட் டேனியல், டேனியல், அவன் சுதர்சன். என்னோட பேஸ் தான் என் யூடியூப் சேனல்ல இருந்து நான் காப்பி ரைட் கொடுத்தேன். நீ தான் தைரியமான ஆளு. இப்போ யாரு பாத்தீங்கன்னா நம்ம கூட ஆட் ஆனது நம்ம நண்பர் வைதி தான். ஹாய் சொல்றேங்க. ஹாய் அப்படினா நானும் ஹாய் அப்படினா இன்னும் எல்லாரையும் எடுக்கணும்டா. இன்னும் 2 பேர் இருக்காங்க. அடுத்து வந்து ராஜேஷ் பிக் பண்ணோம் அண்ட் பாலாஜி பிக் பண்ணணும். गाइस ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்போம்மா, இதுக்கப்புறம் ஃபுல் ஃபன் தான். பாப்போம். கொஞ்ச தூரம் போயிட்டு இப்போ ரொட்டி கடையில போய் ஒரு அட்டி போடலான்ட்டு பிளான். போயிட்டு அட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் ஸ்டார்ட். ஏண்டா அதுக்கு கொஞ்ச நேரம் பேசக்கூடாதாடா? ரங்கா மூஞ்ச காட்டுப்பா. உடனே நான் இன்னும் அப்படியே கொடுத்தேன். லைட் போட்டீங்களா? கேமரா மாறிச்சு. எங்க அம்மா ஆசீர்வாதம் சொல்லிட்டு காணதான் போறேன் பாலா. இவன் தான் டிரைவர்னு சொல்ல. எங்க அப்பா பார்த்து மூஞ்சி பார்த்தா டிரைவர் மாதிரி இல்லையே. எங்க அம்மா பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரையுமே நான் சொல்லுவேன். எங்க வீட்டுல இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுறது. எங்க அம்மா நான் கண்டிப்பா போடுவேன். பாத்தீங்களா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணது வீடியோ எடுத்துட்டாரு அவரு. ஆமாடா வ்ளாக் பண்ணும்போது இந்த ஆங்கிள் தானே எடுக்கணும். நான் வேற போட்டுறேன் சொன்னேன் மாத்திக்கிட்டா அப்படி மட்டும் தெரியும். இந்த சைடு ஃபுல்லா பிளாக் இருக்கும். பாருங்க மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஐயா வேற எதுனா வேணுமா? எது வேணும்? மட்டன் குஸ்காவா? அவரு ரொம்ப கடவுள் தரேன் தருவுறாரு. என்ன வைதி ஆயில் காய் நெத்துனுட்டா வைதி அவரு. சனி போல இருக்கு. ஜெய் மச்சான், அந்த சன்னி நடா பச்சையா தொடைய தரவா. நான் நடுவுல உட்கார போறேன். அப்துல் பின்னாடி உட்கார போறானா? ஆமா. சுதர்சன் வண்டி வெட்டினா அந்த குழந்தைங்களாம் அலறும் பாரு. ஐயோ என்ன விட்டுருக்க. ஏ ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. கார்ல எடுத்துன்னு போவாங்க. ரைடு தான் வரேன். இது ஜாய்ஸ்டிக் மாதிரி நடுவுல இருக்குது. அதை யூஸ் பண்ணி. இவர் தான் வைத்தி. டேய் இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஆமா, நான் கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. ஊரை ஏமாத்தி கொண்டு இருக்கிறார். இவர் தான் எங்க டீம் அரவிந்த் சாமி. சுதர்சன். அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. சின்ன சின்ன விஷயங்களை பெரிய பெரிய விஷயங்களாக மாற்றுவார். இவர் தான் பிளே பாய். சும்மா பார்க்க பால் குடிக்கும் குழந்தை போல் இருப்பார். மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? இவர் தான் எங்கள் டீம் பாலாஜி.
நான் பச்சை மண்ணு தானே. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அப்படின்னு ஊரை ஏமாற்றுவார் இவர். So, இவரை போன்று இவராச்சும் தெரியாத போல் பண்ணுவார், இவரு தெரியாமலே பண்ணுவார். ஊருக்குள் நல்ல பேர் வாங்கி கொண்டு பண்ணும் சிட்டு வண்டுக்காரன். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இப்பொழுது எங்கள் டீம் ரோமியோ இங்க இருக்கிறார். அவருக்கு பொறுமையா இன்ட்ரோ திருப்பி பேசுங்க பிரசாத். உங்க அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. நான் தாங்க இந்த சேனலோட அட்மின், ப்ரொப்ரைட்டர் எல்லாம் நான் தான். இவர் எங்க பார்த்தாலும் வலையை போட்டுக்கொண்டே இருப்பார். வலையெல்லாம் போடலைங்க. அந்த வலையில இருந்து எதுவும் சிக்காது. வலையில் சிக்காத மீன்களே அதிகம். வருத்தத்தில் மச்சான். சரி பக்கா, எங்கடா போறோம்? ஏற்காடு போறோம். அங்கேயாச்சும் வந்து கண்டிப்பா மாட்டோம். மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. அப்துல் இன்ட்ரோ கொடுத்தா என் சேனல்ல இருந்து காப்பிரைட் அடிப்பேன், என் பேர் வரக்கூடாது. ஐயா அந்த டிவில பாக்கியலட்சுமி வருமாயா? ஐயா யாரு பாக்கியலட்சுமி கேட்டது? சரஸ்வதியும் பாக்கியலட்சுமி ஏதாவது வருமாயா? பாத்தீங்களா, இவர் தான் அந்த அங்கிள் கேட்டகரி. ஐயோ பூமரு 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 ஓட்டு. அவனை முந்திரான், அவனை ஓட்ட முடி. இங்க எவனோ சின்ன வயசுல யாரோ நிக்க வச்சுட்டாங்க. என்ன எட்டி பாக்குறீங்க சுதர்சன்? எட்டி பாக்குறாங்க ப்ரோ. இப்ப கிளியரா தெரியல. பக்கத்து வீட்டு மாமி மூஞ்ச கொஞ்சம் காமி. அது அங்க ரெக்கார்ட் ஆயின்னு இருக்கு மாமி. அதெல்லாம் நான் போடுவேன், கண்டிப்பா சொன்னது பாலாஜி அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல போடுற மாதிரி படிக்கு பாலாஜி மட்டும் திருவள்ளுவர் மாதிரி போட்டு கல்யாணம் வர இப்பதான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அஜி கிடையாதாடா? அங்க ஒரு பிரிட்ஜே கிடையாது. மணல் தானே இருக்கும் அப்படின்னா. ஓ இதுதான் இது காட்டலாம். ஐயா போன வேலை நீட்டாதீங்க, குடிக்கிட்டு போயிடுவாங்க. நல்லபடியா என்ன பிரிட்ஜ்டா அது? பாலாரா நகராட்சி பிரிட்ஜ். மாமண்டூர் நகராட்சி பிரிட்ஜாமா? என்னங்க வத்தி போயிருக்கு. ஒரு வீடியோ ஒழுங்கா எடுக்க முடியல. அங்க தாத்தா குளிக்குது. ஷூட்டிங் இங்கதான் எடுத்தாங்களா என்ன? குட்டி கொஞ்சம் குளிக்கிறதோ உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா காரில் ஏசி ஒர்க் ஆகல, அதனால கைட்டி பார்க்குறாரு நம்ம சுதர்சன். என்ன தெரிகிறது சுதர்சன்? ஃபியூஸ் போயிருக்கா? ஃபியூஸ் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. பார்ப்போம் சரி பண்ணுறாரான்ட்டு. போறாரு, சண்டை போறாரு, புஷ் ஆயிடுது. எடிட்ல போடுங்க. யோசிக்கிறாரு, என்ன சொல்றேன்னு திருப்பி சொல்லு. அப்படி ஓரமா எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலை. காத்துல ஆடி இருக்கும். யூடியூப் போடுற மாதிரி எதுனா பேசுங்கடா. எல்லாத்தையும் கட் பண்ற மாதிரியே பேசுறீங்க. எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த குருவே. குருஜி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் போடுவேன். ஆசீர்வாதம் பண்ணும்போது போமா எல்லாரும் சுதர்சன். ஏற்காடு 20 கிலோமீட்டர் தான். ஏதோ ஒரு 10 கம்பெனி அவர் போயிட்டு தோல் மேல போய் மக்களே இப்போ ஏற்காடு நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. சீக்கிரமாக ரீச் ஆயிடுவோம். பட் ஆல்ரெடி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி முன்னாடி ஆகுது. ஏற்காடுக்குள் உங்கள் டைம் என்னடா ஆகுது? அது சுமாராக 3:30. நேற்றுக்கு இந்த 3:30. நாங்கள் காலைல 5:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பணுங்க. இப்போ மணி 3:30. காரணம் இந்த அப்துல்ன்ட்டு டிரைவர் இருக்காம பாருங்க, அவன் தான். சாரி சார், சாப் மாஃப் करले बस साहब.
இதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும் எங்கெங்க போகணுன்ட்டு. ஹில்ஸ் ஸ்டார்ட் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளுன்னு தள்ளுறோம். அதெல்லாம் தள்ள வேணாம், நான் ஓட்டிடுவேன். பொறுமையாக தான் போகிறோம். இதோட பாவா அது மான்ஸ்டர். ஆமா, அப்ப அதுக்கு என்னடா அரசன் இருப்பாங்க? இல்ல, அது வந்து மலைகளின் ராணி கொடைக்கானல், ராஜா வந்து ஊட்டி. இவரு இத பார்த்துட்டு ராஜான்னாரு. இது வந்து வெல்கம் டு கிரேட் ட்ரையல்ஸ். இது ஒண்ணுமே இல்ல. கார்ல செம்ம அனல் அடிச்சுது. இப்பதான் ஒரு சில் கிளைமேட். இதுக்கே இவன் எந்த வார்த்தை சொன்னான்னா அங்கதானா போய் வைக்கிறான். இவனுக்கு கவுன்சிலிங் பண்ணணும், கல்யாணம் வேற ஆக போகுது. ஐயோ, நான் இப்போதையா இருக்கிறது 2 மாசம் ப்ரோ. இந்த ட்ரிப் அதுதான் எல்லா வீடியோ போய் கல்யாணத்துல போட்டு காட்டிட்டு கல்யாணத்துல நல்லா இருக்கு ஐயா. இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா பேசுறேன் ஐயா. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜேபி ரெசிடென்சியில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 நைட்ஸ்க்கு அரௌண்ட் 7,000 வருது. நம்ம ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 106. டோரை ஓப்பன் பண்ணால் இது எக்ஸிக்யூட் ரூம்ன்றாங்க. டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு சிங்கிள் ரூமு, இங்கே ஒரு கட்டில் இருக்குது, இது ஒரு பால்கனி. இந்தாங்க ரூமு. பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர். வா அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் சுதர்சன். ஆனா மக்களே இப்படிதான் நடக்கும். என்னைய கீழே தள்ளிட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னைய கீழே தள்ளிட்டான். அமைக்கு போடுங்க மக்களே. இந்த மாதிரி அப்பாவி போல் இருக்கும் இவர்கிட்ட அமைதியா தான் இருக்கணும். ஆக்ரோஷமா நடந்துக்கிறாங்க, வெறிக்கொண்டு தாக்குறாங்க. இப்போ நம்ம எங்கே என்ட்ரு ஆகிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பி ஹில்ஸுங்க. இந்த பிளேஸுக்கு தான் நாளைக்கு வர மாதிரி பிளான். ஜஸ்ட் என்கொயரி பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கோம். எத்தனை ஆக்டிவிட்டிஸ் எவ்வளோ பைசான்ட்டு பாருங்க. இந்த ரூட்டில் நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஒன்று இது அப்படி இது எல்லாமே சேர்த்து ஒரு ஆக்டிவிட்டியா? இது எல்லாமே சேர்த்து ஒரு ஆக்டிவிட்டி போயிலையா ஐயா? ஆமாம், இதுதான் வருது. கிரிக்கெட்டு, 3 overs, ஜிப்லைனு, பஞ்சி ஜெக்ஷன், வாட்டர் ரோலர், ஏடிவி பைக்கு, ரோப் கோர்ஸு, ராக் கிளைம்பிங், ஜிப்லை. இது 800 எக்ஸப்ட் பெயிண்ட் பால். பெயிண்ட் பாலுக்கு பர் பர்சனுக்கு 300. பெயிண்ட் பால் ஃபோட்டோ எடுத்துக்கோ. இது பெயிண்ட் பால் தேவையில்லை. ஓட்டு ஓட்டை கொண்ட அவனை முந்திரான், அவனை ஓட்ட முடி இந்த பொகடா பாயிண்ட்டு. இதோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது காலைல ஒரு 8 to 9 o'clock அந்த டைம் பீரியடில் எடுத்துருந்து. அப்பயே இப்படி இருக்குது க்ளவுடியா. ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு மிஸ்டர் அப்துல், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. இப்போ நாங்கள் வந்திருக்கோம். நீ எங்க அப்படிலாம் பேச தேவையில்ல, நார்மலாக கேஷுவலாக பேசலாம். நல்லா இருக்கு, வாங்க வெட்டிக்கிறிய போட்டுக்கலாம். சொல்லுங்க. வாவா ஜில் ஜில் ஜிகா 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 ஜிகா. காய்ஸ், இங்கே என்ன கொல்ல பார்க்குறாங்க. இங்கே ஒரு கொலை முயற்சி நடக்குது. அதுக்கு காரணம் இந்த சுதர்சன் தான். மேலே இருக்க அந்த சென்டர் எல்லோ. அடி 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 ப்ரோ, அடி ப்ரோ. இப்போ நம்ம ஸ்கை பார்க் நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். பாப்பில்ஸை நேற்று விசாரித்தோம். கம்பேர் போத் ப்ரைஸ் சிம்லராக தான் இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்கை பார்க்கே போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு இங்கே போகிறோம். காய்ஸ், ஸ்கை பார்க்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு 6 பேர் எல்லாரும் ஒரு லிஸ்ட்டு காட்டுங்க. என்ன சொக்க தங்கம் சொல்லறியா? கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல. மட்ட பகல்லையே இப்படி இருட்டா கிடக்கு. ஆவாளே உடனே வந்து கொடுத்து விட்டு போயிட்டாரையா. உலகாரம்
இப்படி பார்க்க போதாடா இப்படி போதுடா அது இல்ல நம்ம இதை திறந்துக்கலாம். உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது? ப்ரோ வேற லெவல் ப்ரோ, தலை சுத்துது. போஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் வாக் தானே, ஃபீட்ல பண்ணலான்னு. அந்த சைடு பெரிய போர்டு அங்க போலாமா? எங்க கையில கூட பிடிக்க முடியாதா? வராதா? ஓகே. இது ஒரு மினி பேர்ட்ஸ் பார்க்குங்க. இங்கே ரொம்ப பறவைகள்லாம் இல்லை, எல்லாம் குட்டி குட்டி கிளி தான் இருக்குங்க. பட் நம்மளால் பார்க்க மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டாங்க, ஃபீடும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. என்ன தான் நம்ம கை நீட்டினாலும் ஒன்றும் நம்ம கையில் வந்து உட்கார போகிறது கிடையாது. அண்டு நம்ம இதை தாண்டி பக்கத்தில் போனீங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன்ட்டு ஒன்று இருக்குது. ஒரு பட்டாம்பூச்சியோ இல்லைங்க இங்கே. எல்லாம் கோச்சிங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சா இல்லைனா டேரக்டர் சங்கர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரான்னு தெரில ஷூட்டிங்க்கு. அண்ட் அது நம்ம வோர்டெக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்ததுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். யாரெல்லாம் இந்த ஸ்கை பார்க் வரீங்கன்னோ இந்த வோர்டெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு அடுத்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா விஆர் கேம்ஸ்ங்க. 2 டிவி வச்சுருக்காங்க. நிறைய பேர் லைனில் நின்று விளாட்ற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணுற பார்க்குக்கு நாங்கள் உள்ளே போயிட்டோம். இங்கே ஒரு அரை மணி நேரம் நாங்கள் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரியே கிடச்சிது. உள்ள போ பாபா விடு ப்ரோ, அது விடு ப்ரோ, நான் கையில் எடுத்துறேன் ப்ரோ. பாபா பாபா எடுத்துட்டான்டா ராஜேஷ் வலி விடுறா. அது கஷ்டப்பட்டு ஏத்திட்டோம், வந்துடுச்சு. செயின் ஏ பட்டன் செயின் அக்கா ஏங்கா சைக்கிள் ரைடு பிளான் பண்ணும்போது லைன் 1 hour ஒன்றும் கிடைக்கல. நாங்களே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வாங்கி வந்தாங்க சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. இதை கலெக்ட் பண்ணாத மட்டும்தான் நம்மளால் அட்வென்ச்சர் கேம்ஸ் சைக்கிள் கேம் எல்லாமே விளையாட முடியும். நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்களே கலெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா 1 hour 2 மணி நேரம் நிற்பீங்க. இருக்காங்க டைம் ரொம்ப உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் உங்களை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா தயவு செய்யுங்க. நாங்கள் ப்ரீவியஸாக இருந்த அந்த சைக்கிள் ஸ்பாட்டில் ஒயர் சிக்கி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு சைக்கிள் ஸ்பாட் இருக்குன்ட்டு அங்கே அமுச்சு விட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்து கம்மி. பட் ஆனால் ஓகே தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டி இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இருக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. லா 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 லே லா 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 லே லா 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 லா. அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மனதாரி வந்தா சாமி. ஆராய்ச்சா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடணும். அப்படியே இப்ப விடுறா பாப்போம். சரி
தெரியாம கடனை வாங்கிட்டு இப்படி விரட்டி வரானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட. ஜிப்லைனுக்கு அப்புறம் வர ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். நாட் பேட், ட்ரை பண்ணலாம். ஆனால் ஸ்கை பார்க்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா 3 ஆக்டிவிட்டீஸ் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஒன்று வந்து சைக்கிள் ரைடிங், இன்னொன்று ஜிப்லைனு அண்ட் கிளாஸ் பிரிட்ஜ். இந்த 3 ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிடுங்க. அப்பார்ட் ஃப்ரம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, விஆர், ஷூட்டிங்கு, இதெல்லாம் நீங்கள் வந்து டைம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். தி நெக்ஸ்ட் டே காய்ஸ் இன்னைக்கு டே 3 காய்ஸ். இன்னைக்கு மார்னிங் எழுந்துச்சு ஃப்ரெஷ் ஆகலான்ட்டு ஃபால்ஸ் போகலான்னு பிளான் இருந்தோம். பட் ஆனால் ஃபால்ஸில் தண்ணி எல்லாம் ரோடு சரியில்லைன்ட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு சாக்லேட் வாங்கிட்டு போட் ஹவுஸ் போகலான்னு பிளான் இருக்குது. வாங்க இப்போ சாப்பாடு கடைக்கு போகலாம். இதுதாங்க ஏற்காடு லேக்கு. வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 10 மணிக்கு போட் ஹவுஸ் திறப்பாங்க. நம்ம சாப்பிட்டு அங்கே போவோம். ஏற்காடு லேக் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணது இந்த ஹோட்டல் தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃபுட்டு சாப்பிட்டோம், நல்லாவே இருந்தது. நம்ம லாஸ்ட் சாப்பிடலாம். நாங்கள் இதில் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பெடல் போட்டு தான். ஸோ இதோட ஃபேர் பார்த்திங்கன்னா 200 ருபீஸு ப்ளஸ் டெபாசிட் ஒரு 200 ருபீஸு பெர் போட்டுக்கு. ஸோ நாங்கள் 3 போட்டு எடுத்தோம் இதில். அண்ட் இதோட டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸு. நம்ம 30 மினிட்ஸ் கழித்து டெபாசிட் கவுண்டரில் போயிட்டு நம்மளோட கேஷை கலெக்ட் பண்ணிவிட்டு போகலாம். அண்டு இது இல்லாமல் மோட்டர் போட்டும் இருக்குது, துடுப்பு போட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கூட பண்ணலாங்க. மக்களே ரொம்ப நாக்கு தானே மக்களே. அப்துல், உனக்கு எப்படி அப்துல் ஃபீல் ஆகுது இந்த போட்டிங்கை பற்றி? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? ரொம்ப கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது மிதிக்கிறது. ஏதோ 2 பேராக போவோம், ஜாலியாக போனால் துடுப்பு போட்டிலே போயிருக்கலாம் போல். அதுக்கு 15 மினிட்ஸ் தான் டியூரேஷன் கொடுக்குறாங்க. அந்த ஒரே ரீசனுக்காக தான் இதை நாங்கள் வாங்கணும். இப்போ பாருங்கள் பின்னாடி 2 பேர் வந்திருக்காங்க. டூயல் வியூவில் எடுக்கணுமா? இடிப்பேன், போகடா அந்த பக்கம் போடா. ஐயோ போதாங்க போட்ல கிட்டிய ஒரு படகு வந்துருச்சுங்க. துடுப்பு இடிக்குமே. லெஃப்ட் வாங்கு. இல்ல கல்லு இருக்கு, அவர் போயிடுவாரு. அண்ணே துடுப்பு போடாதீங்கண்ணே. நம்ம இந்த போட்டிங் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகலாம் பிளான்? அடுத்து ரூமுக்கு போகலாமா இல்லைன்னா வேற எங்கன்னா போகலாம்? விழுற இடத்துக்கு போகலான்னு பிளான். விழுற இடம் புரியலையா? ஃபால்ஸ். அவர் அப்படிதாங்க. ஃபால்ஸில் தான் தண்ணியே இல்லைன்றாங்க. கீழே இறங்கி போகணுமாம்மா. எப்படி போகலாமா வேண்டாமா? ஆல்ரெடி நேரம் பார்த்தீங்கன்னா சுமார் 10-20 ஆகிறது. இவர் சொன்ன அந்த வாக்கியம் சரியா இருந்தா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க, தப்பா இருந்தா துப்புங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதிர்க்க ஒருத்தர் வராரு, ஏற்றுவோமா சொல்லுங்க? வேண்டாம், சின்ன பையன் இருக்கான், அங்கே ஏற்ற தேவையில்ல. அந்த சின்ன பையன் அங்கே தானே ஓடிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா பின்னாடி பாருங்களேன். மக்களே பாருங்க, அப்பா அம்மா பின்னாடி உட்காந்துருக்காங்க. 2 பசங்க மிதிக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ண முடியாது, வேலையை பார்ப்பாங்க. முடிச்சிட்டோம், இப்போ இறங்க போகிறோம். பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். சார் இப்போ வந்துடுவாங்க, பார்த்து பேசி அனுப்பி கொடுங்க. என்னது வந்துருவாங்களா? நம்ம பசங்க தான் சார். உங்க பசங்கிறதுனால தான் ஒன்று நிக்க வைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் போ. இந்த மாதிரி வந்த உடனே இந்த ரைடு அட்வென்ச்சர் ஸ்கை வாக்கு அது இதுன்னு போயிடாது. பாருங்கள், அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போங்க. அவ்வளோதாங்க, ஏற்காடுலேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம். சாக்லேட்ஸ்லாம் வாங்கியாச்சு, நல்லாவே சுற்றி பார்த்தோம் ஏற்காட்டில். என்ன ஸ்கை பார்க் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது, மற்றபடி எல்லாமே ஓகே தான். இப்போ நாங்கள் ஏற்காடுலேருந்து சேலம் நோக்கி போகிறோம். குப்பன்னூர் வில்லேஜ் வழியாக நாங்கள் போகிறோம். இது வழியாக போனீங்கன்னா ஒரு ரிவர் இருக்குது, நீங்கள் அந்த ரிவரை பார்த்துட்டு போகலாம். தண்ணி இருந்துச்சுன்னா குளிச்சுட்டும் போகலாம். இப்போ நாங்கள் அந்த ரிவர் ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நாங்கள் காரை ஓரமாக பார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே நாங்கள் ரைட் சைடில் பார்த்தோன்னா ஃபுல்லாக மரமாக இருக்குது. ஸோ நாங்கள் இந்த லெஃப்ட் சைடில் போய் இறங்கி பார்க்கலான்ட்டு உள்ளே போயிருக்கோம். இதுக்குள்ளே போனால் தான் அந்த ரிவர் வரும். கொஞ்சமாக தான் ஓடுது தண்ணி. அதாவது லாஸ்ட் டைம் வரும்போது நல்லாவே ஓடிச்சு. என்னுடைய பழைய ஃபோனு நான் தண்ணியில் போட்ட முதல் ரிவர் இதுதான். ஆனால் ஒன்றும் ஆகலைல்ல ஃபோனுக்கு?
அதுக்கப்புறம் யூஸ் பண்ணேன் 2 வருஷம். சிங்கத்தோட கால் தடை இருக்காமா? எந்த நாய் இருந்துடா? ஓ, அதுதான் உங்க ஊர்ல சிங்கத்தோட கால் தடை. கால் இப்படி வச்சு தேய்ச்சிட்டு அப்புறம் அடுத்த கால் வச்சு கால் கழுவிட்டு தேய்ச்சிருக்கு. போயிருக்கா? ஆமா 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 கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. சிங்கம் இங்க தான் வந்து கால் கழுவுவாங்க. உருட்டு நம்பர் 1. சிங்கம் போட்ட முட்டை போட்ட இடம் இதுதான். சிங்கம் ஏந்திரா முட்டை போடும். இங்க பாருங்க, சிங்கம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. இந்த இடத்துல அதோட வால் ஆடி இருக்கு. இந்த இடத்துல முட்டை இங்க பாருங்க 1 2 மொத்தம் எனக்கு உருட்டு நம்பர் 5 முட்டை போட்டிருக்கோம். உருட்டு நம்பர் 2 சிங்கம் முட்டை. சொல்லுங்க. ஒரு முறை இந்த இடத்துல தான் டைனோசர் வந்து குளிச்சுட்டு போவோம். எப்ப? வெள்ளிக்கிழமை. என்னங்க சிரிக்கிறீங்க? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்க? உருட்டு நம்பர் 4. பெண்களுக்கு எப்படி வெக்கம் அழகோ இந்த மரத்துக்கும் வெக்கம் ஒரு அழகு. போடுற கவிதரா சில் பண்ண ஒரு நல்ல பிளேஸுங்க. என்ன நாங்கள் வரும்போது தண்ணி தான் இல்லை. அவ்வளோதாங்க இந்த ஏற்காடு vlog. மீண்டும் அடுத்த vlogல சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஜில் ஜங் சக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.